Hi friends, ஜோ கிச்சன்ல இன்னைக்கு காஷ்மீரி தம் ஆலு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. காஷ்மீரி தம் ஆலு செய்யறதுக்கு பேபி பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சோம்னா வெடிச்சு விட்டு வேகாது, நல்லா நீட்டா வேகும். வெந்ததுக்கு அப்புறம் தோலை எடுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ டூத் பிக் இல்லாட்டி ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி ஓட்டை போடணும். டூத் பிக்னா ரெண்டு பக்கமுமே இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் வர மாதிரி போட்டுட்டிங்கன்னா ஒரு 3 ஓட்டை போட்டால் போதும், ரெண்டு சைடுமே வந்துடும். அதுக்கப்புறம் பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் பண்ணாலே போதும், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வந்ததும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எண்ணெயை எடுத்துட்டு அதுக்கப்புறமேல நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம். பிரியாணி இலை, சீரகம், கருப்பு ஏலக்காய் 1, 2 பச்சை ஏலக்காய் இதை போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன் சோம்பை கொஞ்சம் 1-2 இருக்கிற மாதிரி நல்லா பவுடர் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக பொடியாக அரிஞ்சது, அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி கொஞ்சம் மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இது கூட மஞ்சத்தூள், இது கார மிளகாத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் நல்ல கலர் கொடுக்கும். அதை கொஞ்சமாக போட்டுட்டு இஞ்சி பேஸ்ட் 1 டீஸ்பூன், பூண்டு வேண்டாம், வெறும் இஞ்சி மட்டும் போடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட வாசமே அவ்வளோ நல்லா இருக்குது. சோம்புத்தூளும் அந்த இஞ்சி பெருங்காயத்தூள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அந்த டேஸ்ட் அந்த வாசத்துலேயே தெரியுது. 1/2 கப் தயிரை நல்லா கடைஞ்சி சேர்த்திருங்க. நல்லா கலக்கி விட எண்ணெய் பிரியும். கொஞ்சம் உப்பும் சேர்த்திக்கோங்க. இதுலேயே நல்லா எண்ணெய் பிரியும். அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு கொஞ்சமாக இதுக்கு தண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 6-7 நிமிஷம், ரொம்ப நேரம் விட தேவையில்லை, ஒரு 6-7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. பாருங்கள், பார்க்குறப்பயே சாப்பிட்லாம் போல் இருக்குது. அப்படியே திறந்து நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை நல்லா தூவி, இது இப்படியே நம்ம சப்பாத்தி, ரொட்டி, பூரி இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.